guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுனா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது 9841349436. Hence is a general reading. உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மெசேஜஸ் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாததை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? எஸ். ஸோ இன்றைக்கி நான் கையில் வச்சுருக்க கார்ட்ஸை பார்த்தாலே தெரியும், இயர் எண்டிங்கில் வரப்போகிற ஒரு கடைசி அமாவாசை. ஸோ கடைசியும் முதலும் எப்பொழுதுமே எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 31 வரையுமே இந்த அமாவாசை கண்டினியூ ஆக போகுது. ஸோ நம்மளை ஒரு கழிவிடை மாதிரி இந்த அமாவாசையும் பாட்டிமைகளும் ஒரு கழிவிடை மாதிரி கழிச்சிட்டு ஒரு இருண்ட முடிஞ்சு அதுலேருந்து ஒரு பிரகாசம் ஒரு கிரசன்ட்லேருந்து ஆரம்பிக்கும் மாதிரி ஒரு அழகான ஒரு எனர்ஜிஸ் இந்த அமாவாசையிலேருந்து தென்படும். முடிந்த அளவு பார்ட்டிஸ், கிளப்ஸ், பப்ஸ் அந்த மாதிரி போகாமல் இறை வழிபாடு சிந்தனையை இறை வழிபாட்டில் இல்லைனாலும் ஒருநிலைப்படுத்துறது, தான தர்மங்கள் அண்ட் ஈகோஸை கம்மி பண்ணுறது, கொஞ்சம் கிரவுண்டிங் பண்ணுறது, உயர்ந்த இதுலேருந்து தாழ்ந்த இதுலேருந்து எதுவுமே கிடையாது, நன்றே செய் அது இன்றைய செய்ன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச சின்ன சேஞ்சஸ், ஓகேங்களா, சின்ன சேஞ்சஸ் பாருங்கள், இதுலேருந்து இதுக்கு இதுலேருந்து இதுக்கு, இதுதான் வாழ்க்கை. ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பைல் செலெக்ஷன் போயிடலாம். ஸோ நியூ மூன் எனர்ஜி, இந்த இயரோட இயர் அண்ட் நியூ மூன் எனர்ஜி உங்கள் மனதை ஆள போகிறவன். ஏன்னா மனதை ஆள்றவன் தான் யார்? சந்திரன். ஸோ இவனோட கார்ட்ஸ், இவன்னா அவங்க ஒரு செல்லமாக கூப்பிடுறேன், மரியாதை இல்லாமல் கூப்பிடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இவர் நம்ம மனசை ஆள்றாரு. ஸோ மனசுக்கிட்டையும் இவர்கிட்டையும் மனசும் சந்திரனும் வேறு வேறு கிடையாது, ஷேப்பு மட்டும்தான் வேறு. நீங்கள் இனிமேல் நிலாவை பார்க்கும் போதெல்லாம் ஹார்ட்டின் ஷேப்லேயே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசை ஆள்றக்கூடியவர் இவர் தான். ஸோ இவங்களுடைய ஹெல்ப் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை உங்கள் மனசு என்ன சொல்லுது, அவ்வளோதான். உங்கள் மனசு என்ன சொல்லுது, இங்கே என்ன சொல்லுது, ஜெசின்னு சொல்லுதா, இல்லை கார்த்திக்குன்னு சொல்லுதா, இல்லை மணின்னு சொல்லுதா, இல்லை யாருமே முக்கியம் இல்லை, 2025 நான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுதா. ஸோ இந்த நியூ மூன் எனர்ஜி உங்கள் மனசில் என்ன சொல்லுதுன்றது தான் இந்த ரீடிங். வெரி சிம்பிள். பைல் செலெக்ஷன் போயிடலாம். பைல் நம்பர் 1 கிளியர் ஸ்குவாட்ஸ், பைல் நம்பர் 2 ஐ கோ ஃபார் ரோஸ் ஸ்குவாட்ஸ். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 கிளியர் ஸ்குவாட்ஸ், பைல் நம்பர் 2 ரோஸ் ஸ்குவாட். ஸோ பைல் நம்பர் 1க்கான ரீடிங் போயிடலாம். பைல் நம்பர் 2 நம்ம விநாயகர்கிட்ட ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ உங்களுடைய இயர் எண்ட் பிளான் என்ன, அதாவது நியூ இயர் பிளான் என்ன, நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு அஃபர்மேஷன்ஸாக எப்போ உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் நிலாவோட இந்த மனசோட உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ, என் மனசு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ அந்த வாக்கியத்தை அழகான ஒரு வாக்கியமாக எழுதி இந்த எனர்ஜிஸோட ஷிஃப்ட் ஆன் கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். பைல் நம்பர் 1 கிளியர் ஸ்குவாட்ஸ் உங்களுக்கு உண்டான ரீடிங் நியூ மூன் எனர்ஜியில். எஸ். பவர். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட எனர்ஜிஸ் ப்ளீஸ். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட மனசு 2 மனசில் ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கீங்க, பார்க்கலாம் என்ன ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அந்த ஒழிச்சு வச்சதை சார்ந்து ஒரு பாஸ்ட்டை சார்ந்து, அதாவது இந்த பவரை சார்ந்து ஒரு விஷயம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க. ஸோ பவர். ஓகே, பவர் இஸ் லைக் அ வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் பிட்வீன் உங்களுடைய பார்ட்னர். அதாவது நீங்கள் இதுலேருந்து விலகி போக விரும்பலை, திருப்பி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரிலே ஆக விரும்புகிறீங்க. இது ரிலேஷன்ஷிப் மட்டுமா, உங்கள் செல்ஃப் க்ரோத் மட்டுமா, இல்லை பவர் அப்படின்னும்பொழுது உங்களுடைய சுயமரியாதையை எடுத்துகிட்டு இதுலேருந்து வெளியில் போகணுமா அப்படின்றத இந்த கார்ட்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ பவர் அப்படின்ற ஒரு கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே எனி டைம். ஸோ வேர் எவர் யுவர் பவர்ஸ் ஆர் பீன் மிஸ்யூஸ்ட், உங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த இடத்துல எனக்கு நோ சொல்லணும், ஸ்டாப் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அந்த உரிமை எங்கே இருக்குது? எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்கள் மனசு சாதாரண மனசு கிடையாது. யுவர் ஹார்ட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஹார்ட். இந்த ஹார்ட்டில் வெறும் லவ் மட்டும் கிடையாது, இந்த ஹார்ட்டில் ரொம்ப அழகான
ஒரு பவரையும் தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த நியூ மூன் வந்து அவனோட பவர் இவன் கிட்ட இருக்குல்ல, இந்த நியூ மூன் இருக்கான்ல, நியூ மூன் கிரெசன்ட், இந்த மூன் கிட்ட இருக்கிற பவர்லேருந்து உங்களுக்குள்ள இருக்கிற பவரை தட்டி எழுப்பு, பாரு, உனக்குள்ள இருக்கு, சம்திங் இஸ் தேர். உனக்குள்ள வந்து லவ்வோ இல்லை காயமோ அதுக்காக மட்டும் நான் உனக்கு இந்த ஹார்ட்டை கொடுக்கல. அதுக்குள்ள பவர் இருக்கு. நீ எப்போ வேணாலும் இதை நான் செய்யலாம், இது வேண்டாம் நான் வேணாலாம். எவ்ரி திங் இஸ் வித்தின் யோர் செல்ஃப். உனக்குள்ள நான் அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸமைன் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. அப்போ எல்லா பவரும் இருந்தும் இப்போ பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்க, பலவீனமாக ஃபீல் பண்ணுது உங்க ஹார்ட் அப்படின்னா அது ஏன்றதை வந்து எக்ஸமைன் பண்ணு. இதே ஹார்ட்டை தூக்கிட்டு 2025 போனால் நம்ம என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியாது, நம்மளை வந்து விட மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ திஸ் கார்டு, இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஷன். ஸோ இப்போ தான் தெரியுது இவ்வளோ பவர்ஃபுல் இருக்கிறவங்களோட ஹார்ட் ஏன் எக்ஸமைன் பண்ணக்கூடிய நிலமையில இருக்குன்னா, இந்த பேஷன் இருக்குல்ல, ஒரு விஷயத்து மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட் வந்து அப்படியே இழுக்குது உங்களை. அந்த பவரை பார்த்து சரி பண்ண முடியாமல் திஸ் மேக்னெட் இஸ் அகேன் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அட்ராக்ஷன் இஸ் ஸோ மேக்னெட்டிக் அண்ட் செடக்டிவ் குவாலிட்டி சரவுண்ட் யூ டு அட் ப்ரெசன்ட். அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாலும் என்னோட இன்ட்யூஷனில் திஸ் பேஷன் இஸ் மேக்னெட் மாதிரி இட்ஸ் அட்ராக்டிங். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை என்ஜாய் பண்ணணுமே தவிர அதை வந்து ஓவர் பவர் பண்ண விடக்கூடாது. இந்த கார்டோட சேர்ந்து வந்தது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது இங்யாங்னா என்னன்னா நல்லதுல ஒரு கெட்டது, கெட்டதுல ஒரு நல்லது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லது இருக்கா? எஸ். அந்த நல்லதுல ஒரு கெட்டது இருக்கா? எஸ். அந்த கெட்டதுல ஒரு நல்லது இருக்கா? எஸ். என்ன மேம் குழப்பறீங்க? இதுதான் நிதர்சனமான உண்மை. யாங் சிம்பிள் வந்து புரிஞ்சுதுன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நல்லதும் கிடையாது, எல்லாமே கெட்டதும் கிடையாது. ஸோ பேலன்ஸை கொண்டு வாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். எஸ், யூ ஹாவ் த பவர். அந்த பவரை ஓவர் பண்ணுற அளவு உங்களோட தன்னம்பிக்கை முக்கியமா, உங்களோட சுயமரியாதை முக்கியமா, உங்களோட பணம் முக்கியமா, உங்களோட கௌரவம் முக்கியமா, உங்களோட ஹெல்த் முக்கியமா, இல்லை என்னோட காதல் முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்னோட காதல் மேலே இருக்கக்கூடிய இந்த அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் செடக்டிவ் குவாலிட்டி வந்து இதை எல்லாத்தையும் விட அந்த காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுது. இதை வந்து எக்ஸமைன் பண்ணுங்க. அது அவ்வளோ ஓவர் பவர் பண்ணுறது நல்லதில்லை. ஸோ யூ ஹாவ் டு பிரிங் அ பேலன்ஸ். அந்த பேலன்ஸோடு வந்து யூ ஹாவ் டு கோ டு 2025. ஸோ உங்கள் ஹார்ட்டில் வந்து லவ் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் அக்ரீங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன் போத் சப்போர்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பார்ட்னர் பண்ணுறது, இதில் டெஃபினட்டாக பாயிண்ட் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க கிட்ட நீங்கள் உங்களுக்கு பிடிக்காததை சொல்லாமல் இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா பிடிக்காததை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மனசில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறீங்க. நீங்களா இல்லையோ, இல்லை அவங்களுக்காக ஒரு பர்சனாக மாறுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லிட்டாங்க, ஓப்பனாக அடிச்சு உடைச்சாச்சு. மேக் டைம் ஃபார் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் இஸ் வாட்? செல்ஃப் லவ் வித் பவர். ஓகே, லவ் அண்ட் பேஷன்ஸ் பிட்வீன் யூ டூ யூஸ் வெரி கிரேட். நான் அது எதுவுமே சொல்லலை. ஹஸ்பண்ட்காக, லவருக்காக, ஒய்ஃப்காக எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் தன்னோட செல்ஃபை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அவங்க மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கலாம், ஆனால் உங்கள் மனசை ஆள்ற இந்த சந்திரனும் உங்கள் மேலே, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் மேலே ரொம்ப காதலை வச்சுருக்காங்க. மேக் டைம் ஃபார் செல்ஃப் லவ். சி பிகர் பிக்சர். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு சண்டை போடுறது, இல்லை டக்குன்னு சிரிக்கிறது, இல்லை டக்குன்னு அழுவுறது, உடனே பிரேக்கப் சொல்கிறது, இது வேண்டாம். ஸோ மேக் அ பிகர் பிக்சர். லிப்ராவில் இருக்கிறவங்களும் சரி, சாகிட்டாரஸில் இருக்கிறவங்களும் சரி, கேப்ரிகானில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்தையும் வந்து டக்குன்னு சண்டை போடுறது வேண்டாம். ஸோ அந்த சண்டையும் ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். ஃபுல் மூன் விர்கோ, ட்ரஸ்ட் ஆல் வில் பி வெல், ரிவீல் வாட் எவர் நீட்ஸ் டு பி சீன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், ஓப்பன் அப்பாக உங்கள் பர்சனுக்கு இதுதான் இவன், இவனுக்கு இது பிடிக்குது, இவனுக்கு இது பிடிக்கல. ஸோ இதை மாற்றிக்க முடியும், மாற்றிக்க முடியாது. நீங்கள் இப்படி தான் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் அவங்க இப்படி தான் அவங்க ஃபுல்லாக காட்ட முடியும். ஸோ மனசில் இருக்கிறத வெளியில் ஓப்பன் அப்பாக பேசுங்க. பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்றத ஓப்பன் அப்பாக சொல்லுங்கள். இதை சொன்னீங்கன்னா மட்டும்தான் திஸ் ரிலேஷன்ஷிப்
ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா, வாட் எவர் இட் இஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்போ சரி, உங்கள் பிஸ்னஸோ சரி, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையோ சரி, இல்லை உங்கள் பிள்ளைங்களை எடுத்துட்டு கூட, படிக்கலைன்னா அப்பாவுக்கு பிடிக்காது, படித்தாதான் பிடிக்கும், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்குறீங்க. ஒன்று உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்றதை உடச்சி யூனிவர்ஸே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? டேரோட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? 2 of earth. எஸ், பேலன்ஸ். இந்த பேலன்ஸை கொண்டு வாங்கன்னு முன்னாடியே நம்மளுக்கு என்ன சொல்லியாச்சு? ஃபெமினைன் எனர்ஜி எனக்கு நிறைய தெரியுதுங்க. ஃபெமினைன் எனர்ஜி நிறைய தெரியுது. இதில் ஃபீமேல்ஸ் நிறைய பார்க்குறீங்க. 2 of earth, queen of fire. ஷீ இஸ் ஹோல்டிங் ஹர் ஃபயர், ஷீ இஸ் ப்ரொடெக்டிங் ஹர் ஃபயர். அவள் கண்லேயே அந்த வந்து ஒரு ஃபயர் இருக்கு. ரொம்ப ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் எனர்ஜி எனக்கு தெரியுறாங்க. அந்த ஃபீமேல் கிட்ட இருக்கிற பவரை தான் முன்னாடியே எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த பவர் இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டு, அந்த தப்பு வந்து என்னோட கர்மாவால் நடந்திருக்கோ, நான் இதனால தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேனா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மனசில் எழுந்து. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட் டெல்ஸுங்க. உங்கள் ஹார்ட்டில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாதான் என் தப்பை திருத்திக்கிறதுக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தால் அது ஓகே, அந்த தப்பு திருத்தி நான் மூவ் ஆன் இல்லை ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த கைடன்ஸை நான் ஏற்றுக்க ரெடி மேம், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடி. எனக்கு அந்த தப்புலேருந்து வெளில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சா கூட போதும். நான் என் ரிலேஷன்ஷிப்பையோ சரி, என் மனசில் இருக்க பாரத்தையோ சரி கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி எங்கே கோவப்படணுமோ, எங்கே பேசணுமோ, எங்கே சமாதானம் போகணுமோ அதை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த ஒரு சான்ஸ்க்காக ஏங்குறீங்க. கண்டிப்பாக கால் சிச்சுவேஷன் நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 2025 தேர் இஸ் அ சான்சஸ், தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி யூ கோனா கெட். ஒரு தேர்ட் பர்சன் மூலயமாகவோ, ஒரு தெரிஞ்ச ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலயமாகவோ யூ கோனா கெட் குவீன் ஆஃப் வாட்டர். குவீன் ஆஃப் வாட்டர் அப்படின்னும் போது வாட்டர் இஸ் அ எலிமெண்ட் விச் இஸ் கனெக்டட் டு த ஹார்ட். ஸோ உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறது மனசை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு நேராக இல்லை, நோ கான்டாக்டில் இருக்கீங்கனாலும் ஒரு 3வது நபர் மூலயமாகவோ, 3வது ஒரு பொருள் மூலியமாகவோ, அதாவது ஒரு கால் மூலியமாகவோ, இல்லை ஒரு மெசேஜ் மூலியமாகவோ, அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் மூலியமாகவோ உங்கள் மனசில் ரொம்ப நாளாக அடக்கி வச்சுருந்ததை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி வெளியில் சொல்ல போகிறீங்க. திஸ் இஸ் ஃபார் ஷுர் யூ கோனா டெல். ஏன்னா அந்த கண்களில் உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதை சொல்கிறதுக்கு உண்டான தைரியம் இல்லை. நீங்கள் வந்து மன்னிப்பு தான் கேட்க போகிறீங்கன்னு கிடையாது. சில டைம் நீ பண்ணது தான்ப்பா தப்பு போ அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் டு வாக் அவே எனி டைம். ஸோ பைல் நம்பர் 1, உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி. எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தையும் ஓகே சொல்ல முடியும், இல்லை பிடித்த விஷயத்தை பிடிக்கலன்னு விட்டு கொடுத்து போக முடியும். ஸோ லவ் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஜஸ்ட் அக்ரி. லவ் பண்ணுறேன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன் போத் சப்போர்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ நீங்கள் கொண்டு வர போகிறது பவர், பேலன்ஸ், பேஷன். ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் பவர் அண்ட் போத் த பேஷன். இது உங்களோட ஸ்விட்ச் வேர்ட்ஸாக இருக்கும். whoever is finding very difficult times or very difficulties in balancing your relationship as well as உங்களுடைய self-worth, so you have to comment power, balance and passion. So pile number 1, thank you for watching. நம்ம pile 2 உடைய ரீடிங் போயிடலாம். உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றது இந்த நியூ மூன் எனர்ஜி, அதாவது சாதாரணமாக உங்கள் மனசு என்ன சொல்லுது கிடையாது, நியூ மூன் எனர்ஜியில் ஆளக்கூடிய, உங்கள் மனதை ஆளக்கூடிய இந்த நியூ மூன் எனர்ஜி இயர் எண்டில் வர வெரி பவர்ஃபுல் நியூ மூன் எனர்ஜி நாளைக்கு வரையுமே இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள், கோவில் இறை வழிபாடு பண்ணுங்கள். நியூ இயரை வந்து இந்த கழிவிடை பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1க்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும். என்ன மேம் எல்லாருக்கும் ஹார்ட் கார்டு எடுத்தீங்க, மனசு என்ன சொல்லுதுன்னு, எனக்கு வந்து மூன் கார்டு எடுக்கிறீங்க. மனசு ஹார்ட்டு வேறு வேறு கிடையாது. மூன் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குன்னே நீங்கள் இனிமேல் இமேஜின் பண்ணிக்கோங்கன்றதை உடச்சி சொல்லியாச்சு. ஃபுல் மூன் இன் ஜெமினி, வெரி பவர்ஃபுல் கார்டு வந்து உங்களுக்கு விழுந்திருக்கு. எம்பரேஸ் த ஃப்ளோ ஆஃப் லைஃப். எஸ், இப்போ ஆமாம் ஃப்ளோ தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம வந்து 2024 25க்கு போகிறோம், அப்படியே ஃப்ளோ ஆக போகிறோம். ஸோ அந்த ஃப்ளோவில் வந்து எம்பரேஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஃபுல் மூனை நோக்கி ஒரு பயணம் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நியூ மூன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல் மூனை நோக்கி பயணம் இருக்குது. அந்த ஃப்ளோவை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய அளவு அந்த பயணம் இருக்கும். ஸோ உங்கள் மனதை என்ன பண்ணுங்கள், எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், என்ஹான்ஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம்
பைல் நம்பர் 2க்கு நியூ மூன் எனர்ஜி, இயர் அண்ட் நியூ மூன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், என்ன சொல்கிறீங்க? ஹார்ட் ஷேப்பில் இல்லாத ஆர்ட் நிலா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வந்துட்டாங்கல்ல, நியூ மூன் வந்துட்டாங்கல்ல. நியூ மூன் இன் கேன்சர், அதாவது கேன்சர் அப்படின்றது கடகராசி இல்லைங்களா? கடகத்து தான் நிலாவோட வீடே. நிலாவில் நம்மளுடைய ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நிலாவோட வீட்டில் இருக்கிறவங்க கடகம் தான் நிலாவோட ஆட்சி வீடு. ஸோ ஆட்சி வீட்டில் இருந்தே அவர் என்ன சொல்கிறாருன்னா ரிலாக்ஸ் அப்படின்னு. ஃப்ளக்சுவேஷன்ஸ், அப்ஸ் அண்ட் லோஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாமே கொடுக்குறதும் இவங்க தான். இப்போ கொடுக்குறவங்களே சொல்லும் போது இந்த மெசேஜஸை எவ்வளோ ஆழமாக நீங்கள் உள்ளே எடுத்துக்கணுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கைடன்ஸு, எதுக்காக சொல்கிறாங்க, அது என்ன ஆக போகுதுன்றது டேரோட் எடுத்து தான் நம்ம கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ். தென் அந்த ஃப்ளோவை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் கோ வித் த ஃப்ளோ. எனக்கு தெரிஞ்சு பைல் நம்பர் 2க்கு சில் போல். ஏன்னா நம்மளை எனர்ஜியின் உச்சபட்சத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இல்லாத எமோஷன்ஸு எல்லாம் கொண்டு வந்து ஹார்மோனல் ஃப்ளோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளை போட்டு உலுக்கி எடுத்து அழ வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணுற இவங்களே கோ வித் த ஃப்ளோ, அதை எம்ப்ரேஸ் பண்ணு, அதுக்கு அடுத்தது அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு இப்படின்னு ஒரு கைடன்ஸை சொல்கிறாங்கன்னா அப்போ ஹவு குட் கோனா பி 2025 ஆர் இந்த இயர் அண்ட் எனர்ஜி உங்களுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துட்டு போகிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ பி வெரி கிரேட்ஃபுல். ஒரு மூன் சிம்பிளை போட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு மூன் சிம்பிளை போட்டு 3 டைப் பண்ணி உங்களோட எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. பிலீவ் இன் யோர் குட் லக். ஓ மை காட், ஜஸ்ட் யூ கோனா எம்ப்ரேஸ் இட், ஜஸ்ட் யூ கோனா ரிலாக்ஸ் வித் இட், ஜஸ்ட் யூ கோனா பிலீவ் வித் இட். எனக்கு தெரிஞ்சு உங்களோட 3 ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் இதில் இருந்து எடுத்துட்டேன். ஸோ எம்ப்ரேஸ், ரிலாக்ஸ் and believe. Please, I feel very strong with this affirmations, very strong with the switch codes. So type it with the moon symbol. Embrace, relax, believe. So you gonna go with the flow la apde relax our good luck adichu poite irukku poringa. The only thing you gonna do is believe. Shine. Oh my god, full of new moon energy I'm getting. இதுக்கு மேலே நான் மூன் கார்டை எடுக்க போகிறதில்ல, எடுத்து வச்சுட்டேன். நியூ மூன் இன் லியோ, சிம்மராசியில் இருக்கிறவங்க. நியூ மூன் இன் லிப்ரா. நோ யூ ஆர் லவ்ட். ஷைன், ஷைன் பிரைட். தெர் இஸ் நத்திங் ஆன் ஸ்டாப்பிங் யூ. நியூ மூனை அள்ளி கொடுத்தாச்சு. நியூ மூன் அள்ளி இங்கே பௌர்ணமி பூர்ணிமா கிட்ட கொடுத்தாச்சு. நிறைய ஃபயர் எலிமெண்ட் தெரியுறாங்க, வாட்டர் எலிமெண்ட் தெரியுறாங்க, ஏர் எலிமெண்ட்ஸ் கூட எனக்கு நிறைய அந்த பிக்சரைசேஷனில் தெரியுறாங்க, யூனிவர்சல் கனெக்டிவிட்டி தெரியுறாங்க. உங்களோட ஸ்விட்சுவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்னோட எலிமெண்ட் இருக்குன்றதுனால வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நானும் போய் நானே வந்து எம்ப்ரைஸ், ரிலாக்ஸ் அண்ட் பிலீவ்னு டைப் பண்ணி ஐ எம் கோனா கிளைம் மை ஓன் எனர்ஜிஸ் ஃப்ரம் தெம். என்னுடைய ராசி லக்னமும் இருக்குது. ஸோ பைல் சூஸ் பண்ணவங்களும் ராசி லக்னம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பைல் 2 தானே இது, பைல் சூஸ் பண்ணவங்க யூ கேன் டெஃபினெட்லி கிளைம் இட். அங்கே என்ன சொல்லுது மனசு? என்ன சொல்லுது மனசு? வந்து காதல்னு சொல்லுதா, கல்யாணம்னு சொல்லுதா? 2025 இந்த நியூ மூன் எனர்ஜியில் உங்கள் மனசு என்ன சொல்லுது? ஹையர் செல்ஃப்லேருந்து. சரி பாப்போமா. பைல் நம்பர் 2. Yes, please. New moon energy combined with heart oracle. மனசும் சந்திரனும் மனதை ஆள்பவனும் சேர்ந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றீங்க ப்ளீஸ்? 2 கார்டு. பைல் நம்பர் 2 soulmate connections. சோல்மேட்டோட ரீயூனியனா என்னன்னு பார்த்துருவோம். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எல்லாருக்குமே வந்து ஒரு பவரை ஒன்று கொடுத்துட்றாங்க. எஸ், ஐ காட் 4 கார்ட்ஸ். ஸோ இந்த 2 கார்டு வந்து சீக்ரெட்டாக இருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஸோ 2 கார்டு ஒன்றா வந்தாங்க. ரொமான்ஸ், 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 ரொமான்ஸ். பியூட்டிஃபுல். Emotions are a natural necessary part of life.
but they can also distort your perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment. ரொமான்ஸ் இருக்கு, கண்டிப்பாக குப்பிட் ஆரோ ஸ்ட்ரைக் இருக்கு. அதனால தான் இவ்வளோ வந்து ஒரு கூலான ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்து வந்தது. இந்த ரொமான்ஸோட எமோஷன்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களோட விஷனை வந்து ஏதோ க்ளவுட் பண்ணியிருக்கு. அப்போது உங்களுடைய மனசுலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியல, ஏன்னா மனசில் காதல் வந்து கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2 பையிலும் சேர்த்து பார்க்குறவங்க இருக்கீங்களா? 2 பையிலும் பார்க்குற மேம்னு இருக்கீங்களா? கை தூக்குங்க. soulmate connection, your soulmate is already within you in spirit, believe this. Yes, உங்களோட soulmateோட reunionக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா there is a reunion after healing. Imagine yourself and your beloved surrounded by light, ஓகேங்களா? light, surrounded by light. Feel your relationship being healed with this very moment. Maybe இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன், பட் இங்கே வந்து the girl is single. ஸோ நீங்கள் இப்போ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். இல்லை யூஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் பர்சன் ப்ரப்போசலுக்கு, இல்லை லவ்வை வந்து சொல்லிவிட்டு திரும்ப அந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு சோல்மேட் அவேக்கனிங் நடந்திருக்கலாம், அவங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது யூ கோனா கெட் இட் சீக்கிரமாகவே, சூன் இட்ஸ் கோனா ஹேப்பன். த ஒன்லி திங் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க வந்து 2 பேருமே வந்து ஒரு ஹீலிங் லைட், வேற எங்கேயும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் சரவுண்டட் பை ஹீலிங் லைட், சரவுண்டட் பை யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க கிட்டேருந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கோ வித் த ஃப்ளோ, உங்களோட குட் லக் தான் வந்து உங்களை சரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு வாட் எவர் இட் இஸ் அதை வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ வாட் எவர் த ஃப்ளக்சுவேஷன், இவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா that is emotions or natural. எமோஷன் எல்லாருக்குமே எமோஷ்னல் ஃபூலாக இருக்கலாம், இல்லை எமோஷனே இல்லாத பர்சனாக இருக்கலாம். அது வந்து நெசசரி தான். நம்ம இப்போ ஒரு வாழ்க்கையோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து இட்ஸ் அ வெரி நெசசரி திங்ஸ் வந்து எமோஷன்ஸ் இல்லைன்னா we are all a robot. but they can also நம்மளுடைய பெர்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது, இல்லை இது எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இப்போது நீங்களும் நானும் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், இல்லை வந்து ஒரு பாஸ் அண்ட் பிஏ, அதில் கொண்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து செட் ஆகும். இல்லை பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒர்க் வித் பிஸ்னஸ் அப்படின்னும் போது இங்கே எமோஷன்ஸை கொண்டு வந்து போட்டோன்னா வேலை வாங்க முடியாது. என்னையே வேலை வாங்குறியா, லவரையே வேலை வாங்குறியா, இல்லை பாஸை வந்து லவ் பண்ணும்போது அவ்வளோ வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கனாலும் சண்டை வரும், என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, மற்றவங்க என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரியும் சண்டை வரும். ஸோ எமோஷன்ஸ் வேறு, நம்மளோட பெர்செப்ஷன்ஸ் வேறு, அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோ, இல்லை நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நீ என்னை இப்படி நடத்தக்கூடாது சொன்னோன்னா இந்த இடம் ப்ளசண்ட்டாக போகாது, ரிலேஷன்ஷிப் ப்ளசண்ட்டாக போகாது. அப்போது வாட் எவர் த சோல்மேட் கனெக்ஷன் இருந்தாலும் அங்கே என்ன ஆகும், ஒரு சண்டை வந்து ஒரு ஹீலிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மனசு என்ன சொல்லுதுன்னா எமோஷன்ஸை கொண்டு வந்து க்ளவுட் பண்ணிக்காது, எமோஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக பாரு, ஏன்னா அது நெசசரி தான், அது வேண்டான்னு நான் சொல்லலை. உன்னோட பர்செப்ஷன்ஸை அழகாக எடுத்து வை அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் மூன் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான். உங்கள் மனசையும் எப்படி தெளிவாக்கணும், குழப்புற அவங்களே வந்து மனசுக்கு தெளிவு கொடுத்துட்டாங்க. அதாவது திருடங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி, நீ தானே குழப்புற, நீயே பதில் சொல்லு, நான் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க எதிர்பார்க்கல, என்ன உன் ஃபாலோவர்ஸுக்கு நீ இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பியா, டாப்பிக்கெலாம் வேறு மாதிரி எடுக்கிறிய, கேப் விட்டு எடுக்கிறதுனால அப்படின்னு எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில டாபிக்ஸ் நம்ம டேரோட் கிட்ட போய்ட்டு கைடன்ஸ் எடுத்துடலாம். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் கார்ட் ப்ளீஸ். 10 of earth, yes. 9 of earth, yes. Money is involved in relationship. நான் சொன்னேன் இல்லைங்களா, மணி தேவை, இல்லை ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன்கிட்டயே வந்து காசு கொடுத்துட்டு அதை கேட்க முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சொல்கிறது தான் கார்டில் வரும், கார்டு சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் நம்ம கார்ட்ஸ். 3 of water அப்படின்னும் போது இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக இருக்கலாம். என்கிட்ட மட்டும் ஏன் பேசுகிற, அவங்கக்கிட்ட ஏன் கேட்கல, இல்லை தேர்ட் பர்சன் இருக்கலாம், தேர்ட் வீல் இருக்கலாம்.
அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இதுலேருந்து எடுத்துட முடியாது. அந்த தேர்ட் பர்சன் வந்தோடனே 8 ஆஃப் ஏர் சுச்சுவேஷன், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக அவங்கள விக்டிமைஸ் மென்டாலிட்டியில் விட்டுட்டு அந்த பர்சன் வந்து அவங்க விட்டாங்களோ இல்லையோ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரலை. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்குறீங்க, இந்த சுச்சுவேஷனில் நீ என்னை விட்டுட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வை ஆர் யூ லைக் திஸ், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்றேன், ஏன் அப்படியே வந்து ஒரு தவக்கலை மாதிரி வந்து படுத்துட்ருக்கு அப்படின்னா அவங்க தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மனசு கஷ்டப்படுது, உங்கள் மனசு வந்து அவங்களோட பதிலுக்காக தவிக்குது. சேரியாட், இப்போ நான் சொல்கிறேன். சேரியாட் அப்படின்றது என்னென்னா, உங்கள் மனசு வந்து ஒரு முடிவு எடுக்கணும்டா. அந்த முடிவு வந்து என்னென்னா, ஒயிட் ஹார்ஸ் இருக்குது, ஸோ த பாத் வில் பி லைக் ஒயிட் பிரைட். பிளாக் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, பிளாக் ஹார்ஸ் இருக்குது. ஒயிட்ன்றது நான் இங்கே நல்லது, பிளாக்ன்றது தப்புன்னு சொல்லலை. நம்ம டேரோட்டோட கலர் தியரியில் அது தப்பாக இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி. வாட் எவர் த ரிசல்ட், அ சோல்ஜராக நீங்கள் வந்து அதை ட்ராவல் பண்ணணும். டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், கரேஜ், இதை 3 எடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா த ரிசல்ட் வில் பி ட்ரமாண்டஸ். பட் நான் சொல்கிறது என்னென்னா, வாட் எவர் த ரிசல்ட் இஸ், யூ ஹாவ் டு ட்ராவல், மேக் அ மூவ் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் மணி, யூ ஆர் லுக்கிங் அட் எனக்கு வர வேண்டியது வரல, யூ ஆர் லுக்கிங் அட் இட். ஒரு தேர்ட் வீல் இந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா வாட்டர் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ மணி அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் யுவர் பர்செப்ஷன்ஸ், இந்த ஒரு கார்டு வந்து இந்த ஹோல் இதையுமே சொல்லிடுச்சு. இது போய் அது சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து என்னை ஏமாற்றிட்டீங்க, இல்லை நான் வந்து ஹர்ட் ஆகிட்டேன், யூ ஆர் நாட் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு மீன்னு உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் சொன்னுமே இந்த பர்சன் வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணலை. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன்றது உங்களுக்கு இங்கே மனசுலேருந்து உங்கள் மனசுலேருந்து டெசிஷன் எடுடி அப்படின்னு உங்கள் மனசு வந்து பாட்டு எடுக்குது. கொஞ்சம் அடாப்டும் பண்ணணும். அந்த டெசிஷன் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் மேம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கேட்பீங்க. அது என்னன்னா, ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், பேலன்ஸ், அடாப்டேஷன் சம்மந்தப்பட்டு எடுக்கணும். எப்படி நான் டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், கரேஜ்னு சொன்னணும், பேலன்ஸ் அண்ட் அடாப்டேஷன். அந்த அடாப்டேஷனோட ஃப்ளோவை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இந்த பர்சனால் மணி தட்டுப்பாடு இல்லை எமோஷனில் வந்து ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிற சிச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ எப்படி மேம் இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்கல்ல, எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ப் ஏஸ் அண்ட் பேஜ், எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் ட்ரம்ப் கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ஹோல்டிங் அ கிறிஸ்டல் குளோப், பைல் நம்பர் 2, அண்ட் ஷீ இஸ் இன் த ஹையர் பொசிஷன் ஏஸ் ஆஃப் எர்த். ஸோ earthy எலிமெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அபாண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் யூனிவர்ஸே உங்களுக்கு அந்த ஃப்ளோவை வந்து உடச்சி விட்டு உங்களுக்கு வந்து குட் லக் கொடுக்க போகிறாங்க. தேட் இஸ் வை த குட் லக் இஸ் ஹியர். நானே யோசித்தேன், இவ்வளோ பாசிட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸாக இருந்தாலும் சரி, இந்த ஏர் சுச்சுவேஷன் கொடுத்தவங்க கிட்ட உங்கள் சிறகை உடைச்சி உட்கார்ந்த உங்ககிட்ட அந்த சிறகை விரித்து பறக்கிற பேர்டாக அவங்கள ஆக்க போகிறாங்க. இந்த மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்ட அவங்கக்கிட்ட அந்த மணியை ஹேண்டில் பண்ணி எப்படி ஃப்ளோவாக இவளால் முடியுமா, இந்த க்ரைசிஸ்லேருந்து எப்படி இவன் வெளியில் வந்தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவு உங்களை வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு நிறுத்தது மட்டும் இல்லாமல், ஏஸ் அப்படின்றது வந்து அ யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸ் இன் வாட்டர் சைடு. வாட்டர்னா எமோஷன் சைடு ஆஸ் வெல் அஸ் earthy மெட்டீரியல்ஸ். வேலை வாய்ப்பு 2025 வேலை வாய்ப்பு கிடைக்குமா, என்னோட எமோஷன்ஸ் மேரேஜ் நடக்குமா, அந்த மாதிரியான விஷயம் இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தராங்க. தட் இஸ் வாட் இட்ஸ் சேயிங், யூ கோனா கெட் குட் லக் அப்படின்றது நான் இந்த கார்டில் சொல்லுவேன். அண்ட் எம்ப்ரேஸ் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் த எம்ப்ரேஸ்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் ரொம்ப வந்து உங்களை காயப்படுத்தி தனிமைப்படுத்தி ஒரு முதுகில் குத்தி நிற்க வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஹீலிங்கை எடுத்துக்கிட்டு யூ கோனா கம் அவுட் ஆஃப் த சுச்சுவேஷன். ஸோ இது உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிறவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய சோல்மேட் இதை வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணலாம். ஏன்னா சோல்மேட்ஸ்க்கு அப்புறம் இனிமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிறைய பரிணாமத்தில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங்ஸை நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க. காலம் வந்து ஒரு 16 minutes 15 minutes ரீடிங் தான் எடுக்க முடியுன்றதுனால
இன்னுமே அவங்க நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஓரளவு இதை கன்க்ளூஷன் பண்ணி நான் முடிக்கிறேன். ஸோ பி ஹாப்பி, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல். யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, எனர்ஜிஸ் கிளைம் பண்ணுறீங்க, எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.